நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொண்டு போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாளோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் தோரை ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாய் இருந்தான். அவளிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகணினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள்
உலராத பச்சையான 7 அகணினார் கயிறுகளை அவளிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது கணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடு பின்னி விட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலை மயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைசாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள், நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொண்டு போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைசாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளை ஆண்டானோட
வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பன் ஆகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 ஏசாயா 39 அதிகாரம். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவின் இடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்துக்கு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானம். 2 பேதுரு 3 அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 13ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் பூராக நம்மை நடத்துகிற தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய மன்னாவுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு இன்றைய மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இந்த புதிய மன்னாவோடு இந்த நாட்களிலே உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான மன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது: புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேதம் நமக்கு தெளிவாக சில காரியங்களை இந்த நாட்களிலே வேதத்திலே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் எப்படியாக நடக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவரால் இந்த நாட்களிலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வேத வார்த்தைகள் நம்மை இந்த நாட்களிலே எச்சரித்துக் கொண்டிருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் சாலமோன் ஞானி இந்த நாட்களில் இந்த நீதிமான்களை எழுதுகிற வேளையிலே தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தையும் மையமாக வைத்து இந்த நாட்களிலே நீதிமொழிகளை இப்படியாக எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே எப்படி என்றால், பாருங்கள், புத்திமதிகளை தள்ளுகிறவன் என்ன செய்வானாம், தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவானாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஆனாலும் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். உண்மையிலே ஒரு அருமையான வார்த்தை தான்.
இன்றைய நாட்களிலே பாருங்கள், ஒரு சில இடங்களிலே ஒரு சிலரை கடிந்து கொள்ளுகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களிலே இவர் ஏன் என்னை இப்படியாக செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, என்னத்திற்காக அடிக்கடி இப்படியாக என்னை பேசிக் கொண்டிருக்கிறார், என்னத்துக்காக இப்படியாக அதை செய் இதை செய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இந்த நாட்களிலே உருவாகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளிலே நாங்கள் தவறான வழிகளிலே போகிற வேளையிலே பெற்றோர்கள் நம்மை இந்த நாட்களிலே கடிந்து கொள்ளுகிறார்கள். அதே வேளையிலே இந்த நாட்களிலே வேலை செய்கிற இடங்களிலே கூட இந்த நாட்களில் தவறான காரியங்களை செய்கிற வேளையிலே அந்த இடத்திலே அந்த அதிகாரிகள் நம்மை இந்த நாட்களிலே கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுகிறதை வேதம் சொல்லுகிறது கவனித்து நடக்கிறவனோ என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்போ எந்த இடத்திலே நாங்கள் தவறுகளை விடுகிறோமோ அந்த இடத்திலே இந்த நாட்களை அவர்கள் சொல்லுகிற வேளையிலே அந்த காரியத்தை நாங்கள் உற்று கவனித்து இந்த நாட்களிலே நடப்போமா இருந்தால் தேவன் நமக்கு என்ன செய்வார் என்றால் கனத்தை அடையும்படியாக அந்த இடத்திலே அங்கே வைக்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, பரிவான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே கனமடைந்து இந்த நாட்களிலே வாழ வேண்டுமா இருந்தால் முதலாவது கடிந்து கொள்ளுதலை இந்த நாட்களிலே நாங்கள் சற்று இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளுகிற வேளையிலே அமைதியாக எதற்காக இந்த காரியம் நடந்தது என்று சற்று அந்த காரியத்தை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக நான் தவறு செய்து விட்டேன், இந்த தவறின் மூலமா இந்த நாட்களிலே இந்த கடிந்து கொள்ளுதல் எனக்கு வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிற வேளையிலே அந்த தவறை நாங்கள் மறுபடியுமாய் செய்யாதபடி இருக்கிற வேளையிலே அங்கே என்ன செய்கிறோம், அந்த காரியத்தை நாங்கள் சீராகவும் சிறப்பாகவும் செய்கிற வேளையிலே மற்றவரிடத்திலிருந்து கனத்தையும் அங்கே இந்த நாட்களிலே காரியத்தையும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கையாக இருக்கிறபடினால் தேவன் இப்படியாக நம்மோடு பேசுகிற வேளையிலே இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து நடப்போமா இருந்தால் நாங்கள் இந்த நாட்களிலே அடைவர்களா இந்த நாட்களிலே அங்கே நடக்கிறவர்களா இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே கனமடைந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டுமா இருந்தால் கடிந்து கொள்ளுதலை முதலாவதாக கவனித்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாடசாலைகளிலே அங்கே ஆசிரியர்கள் கடிந்து கொள்ளுகிற வழியிலே அதை கவனித்து நடப்போமா இருந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவியை பெற்று இந்த நாட்களிலே நல்ல உத்தியோகங்களை அடைந்து நடக்கிறதா இருக்கு. அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் அங்கே இந்த நாட்களிலே கவனித்து நடக்கிற வேளையிலேயே ஆவியானவர் இந்த நாட்களிலே ஞானமாய் நடக்கும்படியாக ஞானத்தின் ஆவியானவர் நம்மை நிரப்பி நடப்பார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற அன்பு வாலிப தம்பியே, அன்பு வாலிப தங்கச்சியே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களை தெளிவாக வாசியுங்கள், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவருடைய கடிந்து கொள்ளலை கவனித்து நடவுங்கள். அப்பொழுது நாட்களிலே கனவடைந்து உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.